மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெங்களூரில் சுபாஷ் அப்படிங்கிற ஐடி ஊழியர் தற்கொலை பண்ணிட்டாங்க. இது தொடர்பாக இந்திய அளவில் பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீதிமன்றம், நீதிபதிகள் எல்லாமே தொடர்புடைய சிக்கலாக இருக்குது. என்ன காரணத்தினால தற்கொலை பண்ணியிருக்காரு சார் அவர்? இங்கே சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்கிறது கிடையாது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த அட்டுல் சுபாஷ் மட்டுமே கிடையாது, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறாங்க. சில பேர் சைலண்ட் சூசைட்னு ஒன்று இருக்குது, பண்ணிக்கிறாங்க. இவர் கொஞ்சம் ரொம்ப விவரமாக எல்லாத்தையும் சொல்லி அவர் கஷ்டங்களை எல்லாத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே எப்படி சட்ட அமைப்புகள் இருக்குது, நீதிமன்ற அமைப்புகள் இருக்குன்றதை அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு. தற்கொலைக்கு காரணம் கேட்டால் அடிப்படையில் மணி, அதை தாண்டி ஆளுமைப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தர் அதிகாரத்துக்கு கொண்டு வரதுன்னு இருக்குல்ல, அதில் இங்கே வழக்கமாக சொல்லக்கூடியது ஆணாதிக்கம்னு சொல்லுவாங்க. இங்கே ஆணாதிக்கம் மட்டுமே இல்லை, அந்த பெண்ணாதிக்கத்துக்கு கீழே ஒரு குடும்பத்தோட ஆதிக்கமே இருந்து அவர் ஆட்டி படைச்சிருக்கு. அது மட்டுமே இல்லை, அதிகார வர்க்கமும் சேர்ந்து அவர் நசுக்கியிருக்கு. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அவருடைய அத்தனை வீடியோவும் நம்ம பார்த்தோம், அவர் போட்டிருந்த மொத்த டீட்டெயிலும் பார்த்தோம். அப்போது ஒரு மனுஷனுக்கு, ஒரு தனி மனுஷனுக்கு சட்டம் தான் பாதுகாப்பு தருது. இங்கே ஒரு மன வாழ்க்கையே அவருக்கு யமனா அமைஞ்சது கூட பரவாயில்ல, யமனா கூட அமையும். பல சூழலில் உங்களுக்கு தெரியும் கேட்டால் மனைவியோட கருத்து வேற்றுமை போராட்டமாகவே இருந்து ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. ஆனால் அவர் நம்பி தட்டின அத்தனை கதவுகளும் அவருக்கு நீதி வழங்கலை. அதை தாண்டி அவங்களாம் நசிக்கிருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து நசிக்கிருக்கிறாங்க. இல்லை, ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரும்போது அவங்க விவாகரத்து வாங்கி தனியாக பிரிஞ்சிருவாங்க. இதன் பிறகு என்ன சிக்கலாக வந்திருக்கு அவருக்கு? இல்லை, இதுதான் இங்கே நீங்கள் இப்போது பரவலாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதில் சொன்னால் சில பேர் நான் யாரையும் குறிப்பிட்டு நான் காயப்படுத்த விரும்பலை இந்த ஒரு காணொலியில் மட்டும். ஏன்னா சொன்னால் அது வேறு மாதிரி திசை மாறிடும், பார்வையும் மாறிடும். திருமணத்துக்கு பிறகு இந்த ஜீவனாம்சம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜீவனாம்சம் அவனால் கொடுக்க முடியுதோ இல்லையோ கட்டாயமாக கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் மட்டுமே பார்க்குறோம் நம்ம. என்னென்னு கேட்டால் விக்டிம் யார்? இங்கே பெண் தான். காலம் காலமாக இது சொல்லப்படுது. என்னென்னு கேட்டால், இதில் யார் பாதிக்கப்படுறா? இந்த ஒட்டுமொத்தமாக இது ஒரு ஆணாதிக்க சமுதாயம். இதில் பாதிக்கப்படுறது விக்டிம் யாருன்னா பெண் தான், மனைவி தான் அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, இது நீங்கள் சொல்லக்கூடியது இருக்கலாம், ஒரு என்ன சொல்ல, ஒரு 75% இருக்கலாம். ஆனால் ஒரு 25% எங்கேயோ ஒரு இடத்துல ஆண் ஒரு நடைபெணமாக வாழறோம். திருமணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் ஆகியும் ஒரு குடும்பத்தோடு இருந்து கூட ஒரு நடைபெணமாக வாழறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் டிவோர்ஸ்னு போகும்போது அங்கே ஜீவனாம்சன்ற பேரில் அவனுக்கு ஒரு கட்டாயம் ஏற்படுது. இங்கே ஜீவனாம்சம் ஒரே ஒரு மாதம் தாமதமானால் கூட அடுத்த நிமிஷமே கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு அல்லது அதுக்கான நடவடிக்கை எடுத்து அவன் ஒரு பெரிய டார்ச்சர் ஆகிடும். மனதளவு நிம்மதியை இழந்துருவான்னு வச்சுங்களேன். அங்கே ஜீவனாம்சம் கொடுக்க முடியாத சூழல் கூட இருக்கும். ஏன்னா இங்கே பொருளாதாரம் ஒரே நிலையில் இருக்கிறது இல்லை. இன்றைக்குள்ள பொருளாதார நிலையை பார்த்து தான் ஜீவனாம்சம் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பின்னடைவு அடையும் போது கேட்டால் அதுக்காகவே அவன் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா அங்கே ஜீவனாம்சம் கொடுக்கணும். இன்னொரு வாழ்க்கைக்கும் போக முடியாது. இன்னொரு வாழ்க்கைக்கு போயிட்டால் இன்னும் கஷ்டம். ஸோ இது ஒரு வகையான ஒரு சமூக சிக்கல் தான். அதுக்காக இதெல்லாம் இல்லை இதெல்லாம் புதிய ஏற்பாட்டின்படி இதெல்லாம் தூக்கி போட்டணும்னு அதுவும் செய்ய முடியாது. இல்லை, பராமரிப்புக்காக ஒரு 4 லட்சம் கேட்டாங்க அப்படிங்கிற அதுதான் சிக்கலான. அப்படி இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள தொடர்ச்சியாக அவரை ஏதாவது ஒரு வகையில் இவங்க நசுக்கியிருக்கிறாங்க, கார்னர் பண்ணாங்கலாம், சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் ஜீவனாம்சன்ற பேரில் அவர் பார்த்தீங்கன்னா பராமரிப்புன்ற பேரில் ஒரு மகன் இருக்கிறான், அதவே விட ஒரு காரணமாக காட்டி இவங்க பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு காவல்துறை மூலமாக அல்லது அதான் நம்ம துறை கூட இல்லை, நீதித்துறை சார்ந்து தனித்தனியாக நம்ம சொல்லாமல் இங்கே சட்டத்தின் மூலமாக இவரை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் இவரை பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு இதெல்லாம் போட்டு இவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரால் யாரை நம்பி இவர் பயணிக்க முடியும்? இயல்புலேயே நான் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப எமோஷனல் கேரக்டரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக எமோஷனல் கேரக்டர்னா டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, டேக் ஆஃப் மேலே போயிடுவாங்க. ஆனால் இவர் போராடி இருக்கிறாரு. அதுதான் இங்கே நான் பார்க்குறேன்னு கேட்டால், அந்த மனுஷன் விடாமல் கேட்டால் அவர் எல்லாமே அவர் போனது எல்லாமே முறையாக தான் போயிருக்கிறாரு. அப்போது கடைசி நமக்கு நீதி வழங்கக்கூடிய இடத்துலையும் இவர் கை விரிக்கப்படுறாரு. அங்கேயும் இவருக்கு மிகப்பெரிய தொகையை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கும்போது, அப்போ அவர் ஒரு பக்கம்
குடும்பத்தால் ஏமாற்றப்படுறார், வஞ்சிக்கப்படுறார். இன்னொரு பக்கம் வந்து அவர் நம்பி போன அந்த நீதிமன்றங்களும் சட்டப்பூர்வமான அமைப்புகளும் வந்து இவரை ஏமாத்துறது போது கேட்டால் அப்போது வேறு வழி இல்லாமல் இந்த முடிவு எடுக்கிறார். எல்லாரும் இப்படியான நம்ம அடல் சுபாஷ் மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்களா? இந்த மாதிரி ஒன்று வெளியே போட்டுனா அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா அவருடைய ஏமாற்றம் தான் அங்கே அந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்லணும். ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக சட்டங்களை குறித்தே அவர் பேசும்போது இப்போ சட்டங்கள் தான் பிரச்சனையா இல்லை அதை சட்டத்தை வந்து சொல்லக்கூடிய நீதிபதிகள் அந்த கால சூழல் அதுதானே சிக்கலாக அவரு இப்போது நான் சொல்கிறேன் சார், இங்கே நம்ம சிலதெல்லாம் வெளிப்படையாக பேசணும்னா பேசலாம். எதாவது கேட்டிங்கன்னா இங்கே அப்துல் கலாம் பேர்லேயே வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ண சட்ட அமைப்புகள்லாம் இருக்குது, நீதி அமைப்புகள்லாம் இருக்குது. நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில். இங்கே வந்து பணக்காரனுக்கு ஒரு விதமாகவும் ஏழைக்கு ஒரு மாதிரியான சட்டங்கள் தான் இருக்குது. சட்டம் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏழைக்குனா ஒரு மாதிரி, பணக்காரனுக்குனா ஒரு மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டின்னு கேட்டால் அதிகாரத்தில் இருக்கிற இப்போ இவர் வந்து ஏழை இல்லை, இவர் பணக்காரன் தான். ஆனால் அந்த பணக்காரன்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வர்க்கம் எல்லாம் ஒன்றா சேரும்போது இவரால் செயல்பட முடியல. இந்த அடல் சுபாஷ் விஷயத்தில் நம்ம அதான் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பிரபலமான நடிகர், தமிழ் நடிகர், அவருடைய மகள் வந்து ஹிந்தியில் பெரிய ஸ்டார். அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் செல்வாக்கு இருக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொழிலதிபர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. தொழிலதிபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2வதாக தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த தொழிலதிபர் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா திடீர்னு வந்து அவர் இறந்துடுறாரு, சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. அதுக்கு அடிப்படையில் என்ன காரணம்னு சொல்லப்பட்டது தெரியுங்களா? அவருடைய மகள்கிட்டயே இவங்க வந்து லெஸ்பியன் உறவு வச்சுட்டாங்க. அதை அவர் கண்ணாலேயே பார்த்துட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை திருத்த முடியல. அப்போ வந்து அவருடைய வாழ்க்கையை சூன்யமாயிடுச்சு. கேட்டால் ஒரு மனைவி விட்டு விலகி இன்னொரு மனைவியை ஏற்றுக்கும் போது அந்த மனைவி வந்து இப்படியான துரோகம் செய்யும் போது அவரால் ஏற்றுக்க முடியாது, சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. அவரால் ஏன் செத்து போயிட்டாருன்னு கேட்டால் அவர் சட்டப்பூர்வமாக அவரால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த நடிகைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பரிச்சயம். என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். இந்த மாதிரி பல தற்கொலைகள் வந்து பலம் பொருந்திய நபர்கள் தற்கொலைலாம் இருக்குது. வேறு என்ன செய்ய முடியும்? குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சிக்கல். நான் சொல்கிறேன் கேட்டேன், நம்ம இந்தியா தேசத்தில் இருக்க பிரச்சனையோட தீர்த்துடலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தீர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரச்சனை பண்ணணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால தான் நான் ஆரம்பமே சொல்லிட்டேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் அப்படின்னு சொன்னேன். அது மட்டுமே இல்லை, அந்த மனைவி சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த தேர்ட் பர்சன், செகண்ட் தேர்ட் பர்சன், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து வஞ்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவர் எவ்வளோ தான் பணம் செல்வாக்குன்னா அந்த செல்வத்தை கரைக்கிற வேலையில் தான் இருப்பாங்க. அவரை அலக்கழிச்சிருக்கிறாங்க. நல்லா தெரியுது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சில அந்த எழுத்துக்கள் பார்க்கும்போது இப்படி கூட நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உச்சபட்சமாக நீதிமன்றம் கூட வந்து அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நீதி வழங்காமல் கூட அவரை ஒரு சார்பாக கூட நீதி கொடுத்துக்கிட்டோம். ஆனால் அந்த நீதி கொடுக்காம இருக்குது அவர்கிட்ட அதுக்கான பேரம் பேசுனதுன்றது வந்து அதுதான் இன்றைக்கி இந்தியாவே உலுக்கி இருக்குது. இல்லைப்பா, அதில் வந்து வரதட்சணை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. என்னோட மனைவி நிகிதாவுக்கு வந்து வரதட்சணை கேட்டு மிரட்டினதா வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க, எங்கள் குடும்பத்தையும் பொய் வழக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பெண்கள் சார்ந்து இந்த வழக்குகள் வரும்போது உண்மையாக இருக்கும் அப்படி தானே மக்கள்? நான் சொல்கிறேன், இதுக்கு நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் பார்த்த ஒரு காட்சியை நான் சொல்கிறேன், சாட்சியமாக சொல்கிறேன். இந்த பக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த பக்கம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு குடும்பம் அப்படி தான் கேட்டேன்னா, சாதாரண ஒரு காய்கறி வியாபாரி தான் அவங்க, சரிங்களா? பெரிய குடும்பம்லாம் கிடையாது. அவங்க வந்து என்ன கேட்டால் ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த திருமணம் பண்ண அந்த பெண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு லவ் அஃபேர் ஏதோ இருந்திருக்கு. அதை மறைச்சி அந்த பொண்ணை ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி வேற ஒரு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் 3வது நாள் வந்து அந்த பெண் வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. ஆனால் வழக்கமாக சாதாரண குடும்பங்களில் இருக்கிற அந்த சீர்வரிசை செய்கிற அந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு உரசல் இருந்திருக்கு, அது உண்மை. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு 3வது நாள் இறந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டால், இது வந்து இவங்களுடைய கொடுத்த டார்ச்சரில் தான் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தையே கொண்டு போய் உள்ளே வச்சு நொறுக்கிட்டாங்க. அவங்க வந்து பலம் பொருந்திய அரசியல் தலைவர்கள்கிட்ட வந்து அவங்க தொடர்பு இருந்ததுனால இந்த குடும்பம் அப்பா அடித்து நொறுக்கி நாசம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒட்டுமொத்த குடும்பத்தில் இது குறைஞ்சபட்சம் அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாக்குவாதம் கூட பண்ணாத நபர்கள், கணவன், அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாமியார், மாமனார், அதை தாண்டி அப்பாவிகள் இருக்காங்களா கூட அடுத்த நிலையில் இருக்க சின்ன வயசு உள்ளவங்க அப்பாவிங்க எல்லாமே போட்டு இதில் அந்த காய்கறி வியாபாரியே ஒரு அப்பாவி தான், எனக்கு தெரியும். என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, அது அந்த இடத்துல கேட்டிங்கன்னா அந்த சட்டப்பூர்வமான அமைப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட விசாரணைன்ற பேரில் வந்து தாறுமாறாக நடந்துப்பாங்க. சாதாரண அடின்னு நினச்சி அந்த மாதிரி வந்து அடித்து நொறுக்கிட்டாங்க டோட்டலாக. இது மாதிரி வந்து நிறைய நடக்கிறத நம்ம பார்க்குறோம். பலர் வெளியே சொல்லிக்கிறதில்ல. இப்போ டிவி சீரியல் நடிகர் உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 4 வருஷம் முன்னாடி இருந்தார். அந்த மாதிரி ஒரு முடிவை எந்த மனிதனும் எடுக்க மாட்டாங்க.
ரொம்ப கொடுமையான விஷயம். அவர் மனைவி காதல் மனைவி, ஆனால் கருத்து வேற்றுமை வந்து அவங்க பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இந்த மாதிரி அடல் சுபாஷ் மாதிரிலாம் அவர் பண்ணவே இல்லை. அவரால் ஜீரணிக்க முடியல. தன் மனைவி வந்து காதல் மனைவி இன்னொரு டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரோட அவர் வந்து அவங்க போகிற அந்த காட்சி, அதெல்லாம் அந்த காட்சிலாம் இப்போ தான் நம்ம பார்க்குறோமே, இந்த மீடியாலே வந்துடுதுல்ல, போட்டுறாங்கல்ல அடுத்த நாள். அதை அவரால் ஜீரணிக்கவே முடியாமல் அவர் எடுத்த முடிவு ரொம்ப கொடூரமான முடிவு. யாருமே எடுத்துருக்க மாட்டேன்னு கேட்டேன்னா, மிக்சியில் போட்டு கிளாஸ் எல்லாம் உடச்சி போட்டு, இந்த பாட்டில்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உடச்சி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தண்ணி ஊற்றி குடிச்சார். இப்படி யாராவது ஒரு கொடூரமான ஒரு ஏன் ஏன் அது மாதிரி தோணுது? அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட பகிர்ந்தாவோ இல்ல குடும்பத்தினர்கிட்ட சொன்னாவோ சமூகத்திட்ட பேசிட்டா இந்த பிரச்சனை வரும் போயிருந்தானே. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஒரு திட்டமிட்டு ஒரு மாதம் திட்டமிட்டு தற்கொலை பண்ணதா சொல்றாரு. நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் நீங்க எப்போ சொல்றீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவன் பிரச்சனையை பார்க்கறதுல 24 மணி நேரம் ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறான். வந்து பக்கத்தில் வந்து அவங்க வந்து குறைய சொல்ல முடியல. யாரும் சொந்த பந்தங்கிட்டே இன்றைக்கி வந்து கஷ்டங்களை பகிர்ந்துக்க முடியல. இதுதான் உண்மை. சொந்த பந்தங்கள்கிட்டே நீங்கள் இந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்க முடியல. மனைவி கூட சிக்கல் சார், மனைவி கூட சிக்கல், குடும்பத்துக்கு கூட சிக்கல். நீதிமன்றம் போனால் இந்த மாதிரி நீதிபதிகளே தவறாக பணம் கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்கும் போது நண்பர்கள்ட்டையோ அல்லது உறவினர்கள்ட்டையோ சொல்லும் போது தானே அது பிரச்சனைகள் தீர்வாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு லிமிட் வரைக்கும் தான் அந்த சொந்த பந்தங்கள் கூட உதவி பண்ண வருவாங்க. இதை தாண்டி பண்ணுறதுனா குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இது உண்மை. இது தாண்டி இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த வரதட்சணை வழக்குன்னு சொல்கிறாங்கல்ல, 55 வயசில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவருக்கும் அவருக்கும் வந்து சொத்துல சில தகராறு. சொத்துல தகராறுனா என்ன கேட்டால் பிள்ளைகளுக்கு பிரித்து வைக்கிறதுல ஒரு கருத்து வேற்றுமை வருது. வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க பிள்ளைகளுக்கு தான் ஏதோ ஒரு கருத்து வேற்றுமை வருது. உடனே என்ன செஞ்சான்னு கேட்டால் நேராக போயிட்டுக்குன்னு வந்து வரதட்சணை கொடுமை பண்ணார் சொல்லிட்டு 55 வயசு கிழவி, அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அப்போ போய் யாராவது வரதட்சணை கொடுமை பண்ணுவாங்களா? அப்படியான புகார்கள்லாம் வந்து கடந்த காலத்தில் ஏதாவது ஒருத்தனை தூக்கி உள்ளே வைக்கணும்னா வரதட்சணை புகார் தான் இருக்கவே இருக்கு. ஒரு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்ற நான். ஒரு ஆண்களை வந்து நசுக்கிறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான வழக்குகள் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தலான்ற. இதே மாதிரி ஒரு தற்கொலை வந்து வரதட்சணைக்காக நடந்திருந்தா இல்லை ஒரு பெண் இறந்திருந்தா இந்தியாவில் இன்னும் அதிகமாக பேசப்பட்டு, அதுதான் இப்போ ஒரு ஆண் வந்து தற்கொலை பண்ணும்போது அதிக அளவில் விவாதம் இல்லைன்னு இது ஆரம்பம். நான் தான் சொல்கிறேன்ல, இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசுகிறோம், நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ வந்து கேட்டால் இது மாதிரியான முடிவு யாரும் எடுக்கவே இல்லை. இது மாதிரி வந்து ஒரு காணொலி போட்டு இந்த மாதிரி வந்து இருக்கிற அத்தனை இணையத்தையும் அவர் பயன்படுத்தி இந்த விஷயத்தை அவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்துட்டு அவர் இல்லை ஒரு விளம்பரத்துக்காக பண்ணார் சொல்ல முடியுமா? இல்லை, இறந்துட்டார். அப்போது இது வந்து இது மாதிரி பல பேருக்கு நடந்துகிட்டு இருக்குது உண்மை. அவர் வந்து இன்றைக்கி வந்து இப்போ எல்லாருமே ஒரே பார்வை தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து யார் விக்டிம் ஒரு பிரபலமான நடிகை சார், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 திருமணம் கூட அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஒரு திருமணம் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலமாயிட்டார். 2வது கணவர் காணாமல் போயிட்டார். 3வது கணவர் வந்து கிட்டத்தட்ட வந்து கடன்காரன் ஆகிட்டார். அவ்வளோதான். இது எப்படி இது? ஆனால் 3 திருமணத்துலேயும் அவங்களுக்கு வருமானம் இருக்குது. எப்படி சொல்லுங்கள்? எப்படி சார்? முதல் திருமணத்தில் ஜீவனம் சார் இருக்குது. 2வது கணவர் வந்து காணாமல் போயிட்டார். காணாமல் போனவர் வந்து சொத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாரிசு இருக்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைக்கு வந்துடும். 3வது கணவர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்தான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது. கடன்காரனாக இருந்தாலும் அவ்வளோதான், சேஃப். வாழ்க்கையே இருக்குது. காணாமல் போன மூலம் சொத்தும் வந்துடுச்சு, காலமான முறை போல் ஜீவனசும் வந்துடுச்சு, முடிஞ்சிச்சு, லைஃப் செட்டில்டு. யாரையும் நான் காயப்படுத்துறதுக்காக சொல்லவே இல்லை. இங்கே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இங்கே ஆண்களுடைய குரல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நசுக்கப்படுது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சார், ரொம்ப பெருசாலாம் இல்லவே இல்லை. மழையில் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன். பார்வை சொல்கிறேன், பெண்கள் மீதான பார்வை தான் நான் சொல்கிறேன். மழையில் பைக் ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன், நல்லா தண்ணி நிற்கிது. லெஃப்ட்டில் வந்து ஏதோ பள்ளம் எடுத்துருக்கான் போல இருக்குது, கேபிள் ஏதோ எடுக்கிறதுக்கு. நேராக போகிறேன், நல்லா கொட்டுற மழை, எல்லா கடைகள்லேயும் ஓரமாக மக்கள் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம தான் நனைஞ்சிட்டுமே, முழுக்க நனைஞ்சி முக்காடு எடுத்துக்க சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கிறேன். நமக்கு மழை பிடிக்கும் மனிதன் நான், அதனால் மழையில் நனைஞ்சி போயிட்டே இருக்கிறேன். அங்கே ஒன்று ஒரு வண்டி, எதிர்க்க ஒரு வண்டி போகுது, பின்னாடியும் சில வண்டிகள் வந்துட்டு தான் இருக்குது, என்ன கடந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போ நான் நேராக போனால் ஒரு பள்ளத்தில் போட்டேன், விழுந்துட்டு பைக் ஒரு பக்கம் விழுந்துச்சு, நான் ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துட்டேன். என்னை யாருமே தூக்கத்துக்கு வரவே இல்லை. யாராவது வந்து தூக்குவாங்க, அட்லீஸ்ட் பைக்கையாவது நிமித்தி கொடுப்பாங்கன்னு கேட்டால் யாரும் ஒருத்தமே வரல. சரி, நானே எழுந்து அப்படி சேர்த்துக்கிட்ட தொடச்சிக்கிட்டு பைக்கை நிமித்தி அப்படி மெல்ல தள்ளிட்டு போகிறேன். ஒரு 10 அடி தான் தள்ளி போயிருப்பேன். அதே பள்ளத்தில் ஒரு பொம்பளை விழுந்துச்சு, டொமால் சத்தம் கிடைப்பா, திரும்பி பார்த்து கேட்டாங்க, திபு அங்கேருந்து இங்கேருந்து ஒரு 10 பேர் ஓடி வரான். வண்டியை தூக்குறான், அந்த அம்மாவை தூக்குறான். அவங்க ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, இங்கே பார்வையே மோசமாக இருக்குன்ற. நான் இங்கே பார்வையே வந்து பெண் என்றால் அவள் மென்மையானவள் ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த மென்மையானவள் தான். ஆனால் அந்த மென்மையானவளுக்குள்ள வந்து அந்த வன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை பாதிக்கும் பொழுது
அங்கே வந்து அம்பலத்துக்கு வர்றதில்லை. இது உண்மை. இது பொம்பளை மீது தான் வந்து ஆண்களுக்கே அப்படியான ஒரு பார்வை இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அவன் வந்து விக்டிம்னா யாருப்பா? அநேகமாக வந்து அவன் பண்ணியிருப்பான்றாங்க ஒரே வார்த்தை. எது அவன் பண்ணுறவன் தான்ப்பா அவன். இவங்க குரல் வருதில்லை. இப்போ ஏன் இவ்வளோ கஷ்டம் எதுக்கு, இவ்வளோ புலம்பல் எதுக்குன்னா, இவர் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், சட்டப்பூர்வமாக தான் இவர் போயிருக்காரு. எமோஷனல், நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த அடல் சுபாஷோட நம்ம பழகுனது கிடையாது. ஆனால் அவருடைய போராட்டத்தை பார்க்கும்போது கேட்டால் உணர்ச்சி வசப்படுறவனர் தான் இறந்துட்டு இருப்பார். இல்லை ஆப்போசிட் சைடு ஏதாவது பண்ணிவிடுவார். கரெக்டாக கோவப்பட்டு ஏதாவது பண்ணுறாரு. இவர் எமோஷனல் ஆகலை, ரொம்ப நிதானமாக போராடி இருக்கிறார். அப்போது இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் அது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் ஒரு பார்வை இருக்குல்ல, அதை உடச்சிட்டார். பார்த்தீங்களா, அதை உடச்சிட்டாரு. ஒரு மரணம் கூட நடந்துச்சு தான், வருத்தப்படலாம். ஆனால் ஆண்களுக்கு ஒரு கதவை தட்டிட்டார்ல. இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற சட்டப்பூர்வ அமைப்புகள் எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் இருக்குது, ஆண்களுக்கு இல்லைன்றத ஒரு அடையாளமாக சொல்லிட்டார். ஒரு உயிர் போயிருக்குதான். ஆனால் வந்து இங்கே டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏதோ நீங்கள் ஏதோ பெண்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, ஆண்களுக்கும் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் சார், ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மனைவிக்கும் ஒரு கணவனுக்குமான சண்டை நடந்து போயிட்டு இருக்கும்போது வீட்டில் சண்டை இருக்கு அப்படிங்கிறத வெளியில சொல்றதுக்கு கூச்சப்படுறாரா, கர்வம் வந்து தடுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுமா? ஏன்னா தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருந்தா இது பெரிய பிரச்சனை மாதிரி இருக்காது. சராசரி எல்லா மனிதர்களுக்கும், எல்லா கணவர்களுக்கும், அதான் எல்லா ஆண்களுக்கும் கேட்டால் நம்ம வீட்டு பிரச்சனையை வெளியே போய் சொல்ல வேணான்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இயல்பாக ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா, நண்பர்கள்கிட்ட கூட பகிர்ந்துக்க வேண்டாம், அவன் நம்மளை ரொம்ப சீப்பாக நினச்சிருவான், அப்படி கூட மனைவியை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது. மனைவி பற்றி மட்டும் இல்லை, தனக்கான குடும்பம் இது, மனைவியை சார்ந்தவங்க, இது வந்து நம்ம குடும்ப பிரச்சனை, இதை எதுக்கு வெளியில் கொண்டு போய் அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கூட பயன்படுத்திக்கிறாங்களா இருக்கலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். என்னென்னு கேட்டால், இப்போ தான் வாட்ஸ்அப்லேயே போடுறான்ல, உன் கஷ்டத்தை வந்தால் கூட இன்னொருத்தக்கிட்ட சொல்லாத, உன்னை அவன் ஏளனமாக நினைப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒரு நினைப்பு இருக்கலாம். எல்லா மனிதருக்கும் இருக்கிறது தான். இதை எதுக்கு நம்ம வெளியில் போய் சொல்லணும் அப்படின்னு கூட இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வியன், யார்கிட்டையாவது ஒரு 2 பேர்கிட்ட வந்து அந்த உறவுகளற்ற அந்த உறவு, அந்த நட்புன்றதில் இருக்கணும். ரொம்ப ஆழமான ஒரு நட்பு வந்து யார்கிட்டையாவது இருக்கணும். எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நட்புன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இன்றைக்கி டேட்டுக்கு 99.95% இல்லை. ஏதாவது ஒரு ஆதாயத்தை நம்ம சுற்றுலா போல் ஆகிடுது. இது நான் ஃபேக்ட் நான் சொல்கிறது. நான் நண்பர்களே நான் சொல்கிறேன். இங்கே ஆண் பெண் நட்பு சாத்தியம் இல்லை, அது வேறு விட்டுருங்க சரிங்களா. அது வந்து கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வகையில் வந்து அது வந்து கெட்டு போயிடும், கெடுத்துருவானுங்க, அது வேறு. ஆண்களுக்குள்ள ஆண்கள் நட்பு இருக்கு இல்லையா, அதுவே எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நட்பு வந்து இல்லை. ஒரு மனைவி மீதான குறையை வந்து ஒரு நண்பர்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், சொல்ல முடியுமா? நான் ரொம்ப டீப்பாக போயிடுவேன். ஒரு மனைவி மீது ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறையை வந்து தன் நண்பன்கிட்ட வந்து பகிர்ந்துக்க முடியாது. அப்படியான நட்பு இல்லைன்றன். அவ்வளோ வந்து என்ன சொன்ன, ஆழமான புரிதல் உள்ள நட்பு இல்லை. எல்லா இடத்துலையும் டிஸ்டன்ஸ் இருக்குது. 10 நிமிஷம் பேசினா வாங்க கொஞ்சம் அந்த செயின் லிங்க் ஸ்கீம் இருக்குது எம்எல்எம் கம்பெனியில், அதை கொஞ்சம் சேருன்றான். இதானே உண்மை. ஒரு 10 நாள் பழகிறான்னு வச்சுக்கலாம், 11ஆம் நாள் ஒரு சப்ஜெக்ட் வைக்கிறான். என்னன்னு கேட்டினா, சார் இந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றான். அப்போ இங்கே நட்பு காலியாகிடுது, ஃபைனான்ஸ் ஆகிடுதாங்க. இப்படியான உறவு முறைகள் வந்து இருக்குது. எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கேட்டால் இது யார்கிட்டயா சொல்லலாமே, ரைட். ஆனால் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வந்து ஒரு நட்பு வந்து இன்னைக்கு இல்லை. இந்த சம்பவத்துக்கு பிறகு சமூக வலைதளங்களில் திருமணம் குறித்தே வந்து ஒரு ஆண்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேவை இருக்கா இந்த காலகட்டத்தில்? நிச்சயமாக. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மனைவியால் பாதிக்கப்பட்டவர் சங்கம்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க, நிச்சயமாக இருக்குது. நமக்கு இங்கே மது குடிப்போர் விழிப்புணர்வு நல சங்கமே இருக்குது, தெரியும்ல. அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க. அவங்க சங்கம் செயல்படுது. ஏதோ அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆனால் நான் நியூஸ் பேப்பரில் கூட படித்தேன். நம்ம படிச்சுட்டு நம்ம கடந்து போயிடுறோம் அதுக்கிட்டனா. அப்போ அவங்க அதில் வந்து இருக்கிற அந்த நிர்வாகிகள் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றதை வந்து அவங்க ஒரு அமைப்பே வச்சுருக்கிறாங்க. நாம் இப்போ வந்து இதை வந்து ஒரு நகைச்சுவையாக கடந்து போகாமல் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறோம். இங்கே ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து பெண்கள் மட்டுமே பாதிக்கப்படுறதில்ல, ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது இந்த அடல் சுபாஷோட வாழ்க்கை இருக்குது. இனிமேல் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தேடுதல் வந்து நம்ம வைக்கணும். இதுக்கு என்ன முடிவு, இதுக்கு என்ன தீர்வு என்னன்றதை நோக்கி நம்ம நகரணும். இந்த தீர்வு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எட்டியாகணும். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சட்டப்பூர்வ அமைப்புகள் எதுவுமே வந்து இங்கே வந்து தோற்று போய் இருக்குது. இந்த அடல் சுபாஷ் விஷயத்தில் அம்பலமாகி நிற்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் அம்மனமாகி நிற்குது. ஒரு தனி மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுத்தது வந்து அவன் வந்து ஒரு தனி மனிதனை காப்பாற்றவே முடியல. நீங்கள் சொல்லலான்னு கேட்டால், இங்கே வந்து ஒரு ரவுடிக்கிட்ட வந்து பாதுகாப்பு இல்லை, இங்கே இருக்கிற வந்து ஒரு மோசடி பேர்வழிக்கிட்ட நான் வந்து பாதுகாப்பு இல்லை, இப்படி பல விஷயம் சொல்ல முடியும். ஆனால்
ஒரு வீட்டில இருந்தே ஒரு மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, எல்லா சட்டபூர்வமான அமைப்புகளை வந்து கதவை தட்டியும் கூட அவன் வந்து அது எல்லாமே தோற்று போய் நிற்கிறது கேட்டினா வெட்கப்பட வேண்டிய விஷயம். சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.